கரூரில் தாவேக்கு பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தாவேக்கு தலைவர் விஜய் இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். நாட்டையே உலுக்கிய கரூர் சம்பவம் தொடர்பான காலவரிசையை இப்போது பார்க்கலாம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 அன்று நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்த மறுநாள் தாவேகா மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, துணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதி அழகன் ஆகியோர் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செப்டம்பர் 28 அதிகாலை 3 மணிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். தமிழக அரசு சார்பில் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அக்டோபர் 5 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு சம்பவ இடத்தை ஆய்வு செய்தது. அக்டோபர் 13 அன்று கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியது. அக்டோபர் 17 அன்று சிபிஐ குழுவினர் கரூரில் விசாரணையை தொடங்கினர். அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1 ஆகிய தேதிகளில் சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வேலுசாமிபுரத்தில் ஃபேரோ ஃபோக்கஸ் என்ற நவீன கருவி மூலம் ஆய்வு நடத்தினர். நவம்பர் 2 அன்று கரூர் பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் உள்ள சிபிஐ முகாம் அலுவலகத்திற்கு வேலுசாமிபுரத்தில் கடை நடத்துபவர்கள், காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் அன்றைய தினம் காவல் பணியில் இருந்த காவலர்கள், காயமடைந்த பொதுமக்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் என பல்வேறு நபர்களிடம் விசாரணையை தொடங்கினர். நவம்பர் 24 அன்று சிபிஐ விசாரணைக்கு தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் ஆஜராகினர். டிசம்பர் 3 அன்று உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, ஐஜிக்கள் சுமத் சரண், சோனால் அகர்வால் ஆகியோர் வேலுசாமிபுரத்தில் ஆய்வு செய்தனர். டிசம்பர் 4 அன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சிபிஐயிடம் ஆஜராகி துயரச் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார். டிசம்பர் 29 அன்று கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ், ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். 2 நாட்கள் இவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. 2026 ஜனவரி 10 அன்று துயரச் சம்பவத்தின் போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பயன்படுத்திய பரப்புரை வாகனம் ஆய்வுக்காக கரூர் கொண்டு வரப்பட்டது. அந்த வேனை மத்திய தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஜனவரி 12 அன்று விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது.